நகையெல்லாம் எங்க? வீட்டில் வச்சிருந்தா திருட்டு போயிடுன்னு பத்திரமா லாக்கர்ல பூட்டி வச்சிருக்கானா. அவனே ஒரு திருட்டு பைய. அவன் திருடனுக்கு பயப்படுறானா. என்ன மலை முழுங்கின மாதிரி நின்றுட்டு இருக்க? வாய் திறந்து பேச. அம்புட்டு பாசமா உன் மகன் மேல ஊர் முன்னாடி அழுது அவமானப்பட்டு நின்னியே, அதெல்லாம் மறந்துட்டியா? எதையுமே நான் மறக்கலங்க. எல்லாமே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்புறம் எதுக்கு நகையை அவளுக்கு கொடுத்த? அவ ஒரு நல்ல விஷயம் செஞ்சா தலையில வச்சு கொண்டாடுறதுக்கும், தப்பு செஞ்சா யாரோன்னு ஒதுங்கி போறதுக்கும் நான் ஒண்ணு அவ அப்பா கிடையாது. நான் அவளோட அம்மா, அவளை பெத்தவ. அவ என்னதான் தப்பு செஞ்சாலும் எனக்கு அவ மேல இருக்கிற பாசம் எப்பவும் குறையாது. எப்படியோ பொண்ணு என்னால விட முடியாதுங்க. அவ பண்ணது பெரிய தப்பு, துரோகம். அது எப்படி உன்னால மன்னிக்க முடியுது? நீங்க இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணதே இல்லையா? அத உங்க அம்மா மன்னிச்சதே இல்லையா? அன்னைக்கு நடந்த சண்டையில அத்தைய கைய பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போய் வெளியில நிக்க விட்டாரே உங்க தம்பி, அது பெரிய தப்பு இல்லையா? அத உங்க அம்மா மன்னிக்கலையா? அம்மாவோட மனசு அப்படிதாங்க, பிள்ளைங்களை பத்தி மட்டும் தான் யோசிக்கும். என்ன நீ பேசுறீங்க நீங்க? டேய் வாய மூடுறா. புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு நடுவுல நீ ஏன்டா நுழையிற? இத பாருங்கடா, அம்மாவோட பாசங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆம்பளைங்களால அதை எப்பவுமே புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த பாசத்துக்கு யாராலையும் அணை போடவும் முடியாது. போட்டுதான் ஆகணுமா? அந்த பாசத்துக்குலாம் அவ தகுதியே இல்லாதவன். அந்த ஓடி போனவ மேல ஒரு துளி கூட இறக்கம் காட்டக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. பாசத்தை காட்டுறாங்களாம், பாசத்தை. இந்த பார் வடிவு, இதான் கடைசி. இனிமே பொண்ணு பாசத்துல ஏதாவது பண்ணான்னு வைய, அம்புட்டு தான். உன்னை அதோட தலை முழுகிடுவேன். முழுகிடுங்க.